பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி. உதுஹியா கொடுக்கறது சம்பந்தமா அதில் அந்த உதுஹியா கொடுக்குறவங்க கொடுக்க நியத்து வைத்தவர்கள் நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது அப்படி சொல்லுவாங்க தானே. அது சம்பந்தமாக முஸ்லீமில் உண்மையில் ஒரு ஹதீஸ் இருக்கு, சந்தேகம் இல்லாமல் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கு. பிரச்சனை என்றால் அதுக்கு மாற்றமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் பல சஹாபாக்கள் அதுக்கு மாற்றமாக கருத்து சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அப்படியான இதை சொல்லலை, அப்படியான கட்டுப்பாட்டை விதிக்கல என்று ஆயிஷா நாயகி இன்னும் சில சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இமாம்களும் கொஞ்சம் பேர் தவிர ஒரு சில இமாம்களை தவிர மற்றவங்க அது ஒரு வாஜிபாக கருதல், அதோடு சேர்த்து உங்களுக்கு தெரியும், இந்த உம்ரா செய்பவர்கள், ஹஜ்ஜி போபவர்கள் ஒரு கொஞ்ச நாள் தான் அப்படியான தலை முடிவெட்டாமல் நகம் வெட்டாமல் இருக்கிற ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு நாள் அப்படித்தானே. ஹஜ்ஜி போனாலும் சரி, உம்ரா போனாலும் சரி. அப்போ இங்கே அது ஒன்றுமே இல்லை. இவங்க ஹஜ்ஜி போகிறவங்க ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒன்று உறுதியாக கொடுக்குறாங்க. இப்போ அங்கே எப்போ முடிய மாட்டா, ஹஜ் எப்போ முடிய மாட்டாலும் இந்த உறுதியாக கொடுத்து அந்த முடி கடைசியாக இஹ்ராம் கலைகிறது 10வது நாள் கலையுது. அப்போ ஒரு 3 நாள் மட்டும்தான் இருக்கும், கிட்டத்தட்ட 3 நாள் தான் இருக்கும். இங்கே உறுதியாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் 10வது நாள் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்தால் ஒரு 10 நாள் இருக்கும். ஹஜ்ஜி போனவருக்கே அப்படி இல்லை, ஹஜ்ஜி போனவருக்கே அவ்வளோ நாள் முடிவெட்டாமல் நாம் வெட்டாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் மெயின் ஆள். ஹஜ்ஜி போனால்தான் உண்மையாகவே அந்த உதவியா ஹஜ்ஜி வணக்கத்தில் பூர்ணமாக ஈடுபடுறார். அவருக்கே அந்த கட்டுப்பாடு இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட கட்டுப்பாடு இல்லாத போது இவருக்கு மட்டுமே அந்த கட்டுப்பாடு வந்தது என்றதான் நாங்கள் இமாம்கள்கிட்ட வந்த வாக்கு. பிறகு இது ஒரு இந்த தவறுதலாக ரிவாயத் செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று சொல்றது தான் ஒரு பலமான அபிப்பிராயம். அதனால இந்த தான் பல இமாம்கள் அந்த நடைமுறையை கொண்டிருக்க அது ஒரு சுன்னாவாகவோ வாஜிபாகவோ கருதல். அதே போல இந்த சஹாபாக்கள் பலர் ரிவாயத் செய்த இருந்தாலும், ரிவாயத்தாக வந்தாலும் சஹாபாக்கள் பலரும் அந்த நடைமுறையில கொண்டு வந்திருக்க. எனவே நாங்களும் அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நடைமுறையில் கொண்டு வர விரும்பினார் பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஒரு அவசியம் இல்லை, நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இன்னும் நான் தெளிவாக சொல்றேன். அதுக்கு போறதான் இந்த முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் இந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் விலகிக் கொள்வோம். ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானது 2 விஷயங்களை பொறுத்து. ஒன்று அதை அறிவிப்பாளர் வரிசை ஒன்று தானே. அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கிற எல்லாருமே நேர்மையானவர்கள், மனப்பாட சக்தி உள்ளவர்கள், அது இது எல்லாம் சொல்லுவோம். அது ஷரத்து, அது ஒரு ஷரத்து. ஹதீஸ் ஆதாரபூர்வமானதுக்கு ஒரு ஷரத்து. 2வது ஷரத்து என்ன, ஹதீஸ் உள்ளடக்கம். மத்தனன்னு சொல்ற உள்ளடக்கம் சில நேரங்களில் ஹதீஸ் சனது, அதாவது அறிவிப்பாளர் வரிசை ஆதாரபூர்வமாக இருந்தாலும் உள்ளடக்கம் பலவீனப்பட்டு அதுக்கு மாற்றமான ஆதாரபூர்வமான அதுக்கு மாற்றமான ஹதீஸ்கள் ஊடாக, சஹாபாக்கள் செயற்பாடுகள் ஊடாக, சஹாபாக்கள் அது பற்றி சொன்ன கருத்துக்கள் ஊடாக அதுக்கு மாற்றமாக இருக்கு. அப்படி நிறைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களே அந்த காரணத்தால பலவீனப்பட்டு, அந்த காரணத்தால அறிவிப்பாளர் வரிசை அறையல்ல, அந்த காரணத்தினால பலவீனப்பட்டு அப்படியான ஒரு ரிவாயத்து தான் இந்த ரிவாயத்து சொல்றதுதான் ஆதாரபூர்வமான கருத்து. நீங்க இதை விரிவாக பார்க்கணும்னா மியத்து சுஆலின் அனில் ஹஜ் என்று யூசுப் அல்லாஹ்வுடைய புத்தகம் இருக்குது. ஹஜ்ஜி பற்றிய 100 கேள்விகள் ஒரு புத்தகம் இருக்கு, அதை வாய்ச்ச பார்க்கணும். அப்ப நட்டிபக்கு சொன்னாலே இந்த கருத்து விளங்கப்படி சொல்றேன், அதுலேயும் நீங்க அதை பார்க்க